தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட ஊடகவியலாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் தற்போது வந்துட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி தான் முன்னிலையில் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு திருப்பமாக நான் அதை பார்க்குறேன். என்டிஏ வெற்றி பெற்றிருந்தாலும் ஓகே தான். என்டிஏ இப்போதைக்கு நம்ம ஒரு மணி போல் பேசிகிட்டு இருக்கோம். என்டிஏ முன்னிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 190 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. அதாவது மெஜாரிட்டிக்கு 122 வேணும். ஒரு இண்டிபெண்ட், அதாவது மேஜிக் மார்க்குங்கிறது 243 சட்டமன்ற தொகுதியில் கொண்ட பீகாருக்கு மெஜாரிட்டி மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வருக்கு அந்த பார்ட்டிக்கு 122 வேணும். பட் 190 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி முன்னிலையில் போயிட்டுருக்கு. மேபி ஒரு 10 or 20 குறைஞ்சாலும் ஒரு 170+, 165+ தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி ஒரு வெற்றி ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் கிடைக்கிது, குறிப்பாக நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த என்டி அலையன்ஸுக்கு கிடைக்கிது அப்படின்னா சற்றே நம்ம நம்மளுடைய அது ரொம்ப ஆச்சரிய அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை நம்ம அதோடைய ஆழத்தை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது அவ்வளோ சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இல்லை பீகார் தேர்தல் முடிவு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்டி அலையன்ஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ் இருக்குது. மகாகட்பந்தன் கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கூட்டணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா அலையன்ஸ் இவங்க செஞ்சுருக்க தப்பு என்னன்றது ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது. இவங்ககிட்ட பண்ண தப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கூட்டணியை சரியான முறையில் அமைக்கல. கூட்டணியிலே நிறைய லேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கூட ஒரு 11 இடங்கள் அவங்களுக்குள்ளே கிளாஷ் ஆனது. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாமல் தேர்தலில் சந்திச்சாங்க. அதாவது கடைசி நேரம் வரையும், எலெக்ஷன் ஆரம்பிக்கிற கடைசி நேரம் வரையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து நடந்த பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே கிளாஷ் ஒன்று போயிட்டுருக்கு. சில குறிப்பிட்ட இடத்துல ஆர்ஜேடி வர்சஸ் சிபிஎம்எல் அப்படின்ற மாதிரி ஒரு 6-7 தொகுதிகளில் மாற்றி கேண்டிடேட் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு 4-5 தொகுதியில் காங்கிரஸ் வர்சஸ் ஆர்ஜேடின்ற மாதிரி கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே மாற்றி கேண்டிடேட் போட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அதை கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தொகுதியில் அதை வித்ரா பண்ணாங்க அப்படின்றது கவனிச்சோம். இப்போ இதெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற விஷயத்தை நீங்கள் காட்டவே கூடாது. கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், அதாவது நீங்கள் வளரக்கூடாதுன்றது இவர் விரும்பலாம், இவர் வளரக்கூடாதுங்கிறது இவர் விரும்பலாம். இதெல்லாம் என்னன்னா ஒரு ரூமுக்குள்ளே இருக்கணும், ஒரு அறைக்குள்ளே இருக்கணும். ஒரு பப்ளிக் டொமைன் அந்த மாதிரியான ஒற்றுமை இல்லாத தன்மை நீங்கள் மக்கள் முன்னாடி காமிச்சினாவே ஃபஸ்ட்டு அங்கேயே அவங்க தோல்வி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தேர்தலில் வெல்லுவதற்கு முன்பு அந்த தேர்தலுடைய அந்த நிழல் யுத்தத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டு. நெல் யுத்தங்கிறது அதுக்கு முன்பே, தேர்தலுக்கு முன்பே மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும். நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், எங்களுக்கு தான் மக்களோட அலை சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறத எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் ஒரு பெரிய அளவில் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு நடந்ததுக்கு இவங்களோட ஒற்றுமை இல்லைங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சாங்கிறது ஒன்று. அது ஓகே, அது ஒரு பாசிட்டிவான சைன் எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மைனஸ் என்னன்னா, அவங்க பண்ண தப்பு என்னன்னா டெபுட்டி சிஎமும் 2 சிஎம் அறிவிச்சிட்டாங்க. அதில் ஒன்று யாருன்னா விஐபி பார்ட்டியினுடைய முகேஷ் அகானி, அவர் அறிவிச்சிட்டாங்க. அவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அவர் மல்லா சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது அங்கே இருக்கக்கூடிய மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். மீனவ சமூகங்கிறது கடற்பகுதியில் மீன் பிடிக்கும் மீனவர்கள் அல்ல. அவங்க கங்கை நதிக்கரையில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர்கள். அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு மீனவ சமூகம் ஃபுல் அண்ட் ஃபுல் பீகார் பாலிடிக்ஸே பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் சொல்ல, அதாவது இந்த சாதியின் அடிப்படையில் கணக்குகள் தான் தேர்தலுடைய முடிவுகளை வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக வட இந்தியாவில் அதில் இந்த கேஸ்ட் டாமினேஷன்ஸை, அதாவது கேஸ்ட் ரீதியாக அந்த சமூகங்கள் பிரிஞ்சு அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக பீகார் இருக்குங்கிறது. பீகார், உத்தரப்பிரதேசலாம் அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் இங்கே என்னென்னா, இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கிற விஷயத்தில்
அந்த டெபுட்டி சிஎம்மா இந்தியா அலையன்ஸ் அறிவிச்ச அந்த முகேஷ் சக்கானி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் வந்து ஒரு மீனவ சமூகம். அடிப்படையில் வந்து அவர் எந்த பிரிவில் வருவார்னா வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்னா இங்கே வந்து நம்ம வந்து ஓபிசி, அதாவது பிசி இந்திய அளவில் ஓபிசின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வந்து பிசி எம்பிசின்னு பிரித்து வச்சிருப்போம். அது பீகாரில் என்னன்னா வந்து இபிசின்னு பிரித்து வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்ற அளவில் அதை பிரித்து வச்சிருப்பாங்க. அந்த சமூகம் வந்து அந்த சமூகத்துடைய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 36% வாக்குகள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5% மக்கள் தொகை கொண்ட இந்த மல்லா சமூகத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நீங்கள் டெபுட்டி சிஎம் போஸ்ட் நீங்கள் ஆஃபர் பண்ணீங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பாஜக இங்கே அழகாக எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா, அந்த முகேஷ் சக்கானி வந்து கடந்த முறை வந்து அந்த என்டி அலையன்ஸ் இருந்தார். இந்த முறை அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, சீட் கொடுக்கல. ஸோ சீட் கொடுக்காம போனால் டக்குன்னு அவர் இதெல்லாம் வந்து சேருவான்றது அவங்க கெஸ் பண்ணாங்களே என்னவோ தெரியல. வந்து சேர்ந்துட்டு டெபுட்டி சிஎம்ன்ற ஒரு ஆஃபரே அவர் பெற்றுக்கிட்டார். இது என்னன்னா பாஜக அலையன்ஸுக்கு ஈஸியாக பிரச்சாரம் பண்ணுறது வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. அந்த 36% இருக்கிற சமுதாயத்திலிருந்து செலக்டிவாக ஒருத்தர் மட்டும் நீங்கள் கொடுக்கும்போது அப்போ மற்றவங்க எல்லாத்தையும் ஈஸியாக அவங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டைமென்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கடந்த முறை லல்லு பிரசாத் யாதவ் தலைமையில் வந்து பீகாரில் இவங்க ஆர்ஜேடி ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் அந்த ஜங்கிள் ராஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரும்ப பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷான்னு ரொம்ப சீரியஸாக பிரச்சாரம் பண்ண நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜங்கிள் ராஜ் விஷயங்கிறது இந்த மக்கள்கிட்ட அகலவே இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஏன் அப்படின்னா, அதாவது யாதவ்னால அங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. குறிப்பாக தலித் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறதா வந்து அங்கே நீண்ட காலமாக செட் பண்ணப்பட்ட நெரேட்டிவ். அது உண்மையும் கூட. அதாவது யாதவ் சமூகத்தினால ஆர்ஜேடி காலகட்டத்தில், லல்லு பிரசாத் யாதவ் காலகட்டத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு இஷ்யூஸ் இருக்குங்கிறது உண்மைதான். அதனால வந்து அந்த தலித் மக்களுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெல்லாகவே மாட்டாங்க. ஜிதன் ராம் மஞ்சியா இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ இவர் சிராக் பாஸ்வானா இருக்கட்டும், இந்த தலித் சமூகத்தின் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முக்கியமான ஐகான் லீடர் பீகாரை பொறுத்த வரைக்கும். அவங்க 2 பேருமே எங்கன்னா என்டிஏ அலையன்ஸில் இருக்காங்க. அவங்க யாரும் இந்தியா அலையன்ஸில் வரல. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருமே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் கூட. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து நடந்த மக்களவைத் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அந்த அலையன்ஸ் தான் இருந்தாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்தியா அலையன்ஸ் பார்த்தா இந்தியா அலையன்ஸுடைய அவங்க அப்படியே ஆன்டி தலித் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து யாதவனுடைய கடந்த கால பாலிடிக்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து யாதவ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஓபிசி ஃபேக்டரியில் வந்து யாதவ் ஃபேக்டர் வந்து ஒரு 14% இருக்காங்க. அப்போ 14% இருக்கும்போது அடிப்படையில் தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு போது அப்போ அந்த 27% இருக்கிற ஓபிசியில் யாதவ் சமூகத்தை தவிர்த்து மீதி இருக்கிற ஒரு 13 சமூகத்தை வந்து கன்சல்டேட் பண்ணுறதுக்கு, யாதவ்க்கு எதிராக நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அவங்களுக்கு மட்டும் யாதவ் சமூகத்தில் மட்டும் அவங்க வந்து சிஎம் கேண்டிடேட் கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு மாதிரி. மற்றவங்க எல்லாத்தையும் குர்மிஸ் இருக்காங்க. குர்மி வந்து யாரும் நிதிஷ்குமார் இருக்காரு. இவர் உள்ளிட்டு இன்னும் மற்ற நபர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு புள்ளியை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷன் அவங்களுக்கு திரும்பிடுச்சு. ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்லேயே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி திரும்புது. இப்போ இந்தியா அலையன்ஸில் யாருக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் ஆஃபர் பண்ணுறாங்களோ அப்போ அதனால டிஸ்டர்ப் ஆகக்கூடிய மற்றவங்க எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் அறுவடை பண்ணுறதுக்கு இவங்க கரெக்டாக பிளான் பண்ணிடுறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து இவங்க பீகாரில் மட்டும் செய்யலை. இதே பேட்டர்ன் தான் வந்து ஹரியானா எலெக்ஷனையும் ஃபாலோ பண்ணாங்க. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து பாதிக்கப்பட்டதில் முக்கியமான சமூகம், இந்தியாவிலே வட மாநிலங்களில் அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சமூகம் ஜாட் சமூகங்கிறது நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். அந்த ஜாட் சமூகத்துக்கு எதிராக தான் அந்த வேளாண் சட்டத்தை ஏற்றி வச்சாங்க. அந்த ஜாட் சமூகம் டாமினேட் பண்ணக்கூடிய ஹரியானாலேயே ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகள் ஃபுல்லாகவே இந்தியா அலையன்ஸுக்கு போகுது. அப்போ ஜாட் சமூகத்துக்கு எதிரான அங்கே இந்தியா அலையன்ஸ் நிற்கல, காங்கிரஸ் தான் இருந்துச்சு, காங்கிரஸுக்கு போச்சு. ஓகே, அப்போ ஜாட் சமூகத்துக்கு எதிரான வாக்குகள் ஃபுல்லாக ஒரு புள்ளி அறுவடை பண்ணுற மாதிரியான சோஷியல் இன்ஜினியரிங்கை இவங்க கரெக்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கே ஹரியானாவில் அங்கே கரெக்டாக அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஸோ வந்து எல்லா இடங்களையும் இப்போ மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்களேன், மராத்தாஸ்க்கு எதிராக வந்து பாஜகவுடைய வந்து அதாவது அந்த ரீஜன் ப்ரைடு பற்றி அதெல்லாம் பாஜக கண்டுக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருந்துச்சு. உத்தவ் தாக்கரே தான் வந்து அந்த மராத்தா ப்ரைடுடைய ஃபேஸ். ஆனால் அந்த உத்தவ் தாக்கரே அந்த மராத்தா சமூகத்துடைய ஆதரவு பெற்றிருக்க அந்த உத்தவ் தாக்கரேவையே வந்து இவங்க வீழ்த்துறாங்க மகாராஷ்டிராவில். அது எப்படி வீழ்த்துறாங்கன்னா அந்த கட்சி 2ஆக உடச்சி நாங்கள் தான் வந்து உண்மையில் மகாராஷ்டிராக்கான ஒரு உண்மையான ஒரு சேவகர்கள் அப்படிங்கிற மருத்துவங்களை சொல்லி அந்த அலையன்ஸை காலி பண்ணுறாங்க. உத்தவ் தாக்கரே சம்பந்தமான அந்த கூட்டணியை வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்க தள்ளுறாங்க. ஸோ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இவங்க செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பாலிடிக்ஸ் ரொம்ப கரெக்டாக அதை நல்லா நுட்பமாக கையாளுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இங்கேயும் அதை கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே அந்த நான் சொன்ன தலித் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த அலையன்ஸுக்கு இல்லாமல் போனது ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 14% வாக்குகள் அது அப்படியே இவங்களுக்கு எதாவது திரும்பிடுச்சுக்கிறது முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பாய்லராக உள்ள வந்து பிரசாந்த் கிஷோர்.
பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிப்படையில் வந்து ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்னன்னா எப்பவுமே பீகார் போன்ற இடங்களில் நார்த் இந்தியாவில் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராமின் வாக்குகள்னு சொல்லி காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வாக்குகள் எப்பவுமே இருக்கும். அது என்னன்னா இந்த முறை வந்து பிரசாந்த் கிஷோர் ஸ்பாய்லர் இறக்குனதுனால ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வந்து முழுக்க அந்த ஆர்ஜேடி பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த இந்தியா அலையன்ஸுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு மூன்றாவது ஃபேக்டர் மாதிரி உள்ள வந்துட்டார். எப்படி தமிழ்நாட்டில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டு இங்கே ரெண்டே பேருக்கு தான் போட்டி, திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் பீகாரில் பிரசாந்த் கிஷோரும் பேசிட்டு இருந்தார். இங்கே போட்டியை வந்து என்டிஏ வெர்சஸ் ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். ஆர்ஜேடி அந்த அலையன்ஸை ஒதுக்கி தள்ளிட்டார். அவரோட ஃபேக்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸாக்டாக ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அவர் வந்தது என்னன்னா பிராமின் சமூகத்தை, அதாவது காங்கிரஸ்க்கு வந்துட்டு இருந்த பிராமின் சமூக வாக்குகள் வந்து அப்படியே அவர் வந்து மடை மாற்றிட்டார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் அவர் கொஞ்சம் பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தை, அதாவது பேட்டில் செட் பண்ணுறதுலே எப்படி எந்தெந்த சமூகத்தோட வாக்குகள் எப்படி நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நுவான்ஸ்டாக இறங்கி ஒர்க் பண்ணுறதுல வந்து இந்தியா அலையன்ஸில் ஒரு பெரிய லேக் இருக்குது, பெரிய கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஒர்க் வந்து கிரவுண்டில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் வந்து பீகாரில் வந்து கை கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் கை கொடுத்துருக்கு. அது எப்படி பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்து ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ பாஜக வந்து வெளிப்படையாக கேம்பெயினில் ஈடுபடுவாங்க, அவங்களோட ஒர்க் வந்து நம்ம பார்த்தாவே தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒர்க் வந்து கிரவுண்டில் வந்து டெப்த்தில் இருக்கும். அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்க நபர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் அவங்க சொல்கிற விஷயம் நான் சொல்கிறேன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஆர்எஸ்எஸ் என்னன்னு கிரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கு அந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாம தான் வந்து பிரதமர் மோடி இருக்காரு, நம்மளை வந்து நமக்கான விஷயத்தை அவர் கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கணும், பொலிட்டிக்கல் டயலாக் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டயலாக்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக கிரவுண்ட் லெவலில் அதை கரெக்டாக அவங்க செஞ்சுட்டே இருந்ததுனால வந்து என்னன்னா இந்த முறை வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க்கை வந்து பாஜக செய்யறதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கொடுத்த அந்த ரூட் மேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரூட் மேப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்டெப்த்தாக வந்து உள்ளே இறங்கி நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து முழுக்க பாஜக வந்து பீகாரில் வெற்றி பெற்று பாஜக ஜேடியு அந்த என்டிஏ அலையன்ஸ் வந்து பீகாரில் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க்கு. ஹரியானாவில் கற்றுக்கிட்ட பாடம், மகாராஷ்டிராவில் கற்றுக்கிட்ட பாடம், ஏற்கனவே அவங்க வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் மூலமாக அதில் வந்து வெல் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. கரெக்டாக அந்த கிரவுண்டில் இறங்கி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எந்த சமூகத்தோட வாக்குகள் எப்படி நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஒரு சமூகத்தோட வாக்குகள் இன்னொரு சமூகத்தை எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை எதிர்க்கட்சியில் ஏதாவது ஒரு புள்ளியில் ஏற்படுத்துறாங்க, அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. அது கரெக்டாக கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 2000 தொடர்ச்சியாக வந்து நிதிஷ்குமார் தான் சிஎம்மாக இருக்காரு. தொடர்ந்து அவர் சிஎம்மாக இருக்கும்போது அவருக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும், எதிர்ப்பு வாக்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் வந்து இங்கே முழுக்க பாருங்க, இங்கே ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகலை. ரெண்டாவது இந்துத்துவ பிரச்சாரமும் இங்கே ஃபங்க்ஷன் ஆகலை. இது ரெண்டுமே வந்து பாஜக வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை வலிமையான பிரச்சாரமாக முன்னெடுப்பாங்க. அது இங்கே அவங்க பீரியடில் இங்கே எடுக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராமர் கோயில் டெம்பிளோ இல்லை வந்து இந்துக்களுக்கான பாதுகாவலோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து முன்னெடுக்கப்படலை. மாறாக வந்து என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் வந்து எந்தெந்த சாதியின் ஒவ்வொரு சாதிக்கு யார் தலைவராக இருக்காரு, அந்த தலைவரோட வாக்குகள் எப்படி நமக்கு ஆதரவாக பெறுறது, அதுக்கு எதிராக இப்போ சப்போஸ் வேற ஒரு குறிப்பிட்ட தலைவர் வந்து இந்தியா அலையன்ஸ் கைப்பற்றிட்டாங்கன்னா அப்போ அவருக்கு எதிரான மற்ற சமூகத்தை எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறது, இதுதான் வந்து அவங்க வந்து ஒரு பேட்டர்னாக வச்சிருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க்காக இருந்ததுன்னா ஆன்டி இன்கம்பன்சி நல்ல கேள்வி கேட்டது. கிட்டத்தட்ட 2020 கடந்த சட்டமன்ற தேர்தல் பீகாருக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்போ மகாகட்பந்தன் கூட்டணியில் ஜேடியு இருந்துச்சு. ஜேடியும் ஆர்ஜேடி ப்ளஸ் காங்கிரஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து பாஜக வந்து அப்படியே காலி பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக அந்த அரசியல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது மதவாத சக்தி அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு ஜேடியு ஆர்ஜேடி காங்கிரஸ் சொல்லி இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன் பண்ணாங்க, ஒரு பெரிய வெற்றி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜேடி வந்து 75 எம்எல்ஏ கையில் வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் என்னமோ 10 அந்த சம்திங் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஜேடியு வந்து 43 சீட்ஸ் பெற்றிருந்தாங்க. இந்த பக்கம் பாஜக 74 சீட்ஸ். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆர்ஜேடி தான் வந்து 75, ரெண்டாவது பாஜக, மூணாவது வந்து ஜேடியு, அப்புறம் காங்கிரஸ், சின்ன கட்சிகள்லாம். ரைட்டா? இப்போ என்னன்னா அன்னைக்கு வந்து வெறும் 43 எம்எல்ஏ தான். எது ஜேடியுக்கு நிதிஷ்குமார் கையில் இருக்க வெறும் 43 எம்எல்ஏ தான். அந்த 43 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் 5 வருஷமா சிஎம் இருந்துட்டார். எப்படி மெஜாரிட்டிக்கு எவ்வளோ வேணும்? 122 வேணும். சரிங்களா? 243 சட்டமன்ற தேர்தல் கொண்ட ஒரு பீகார் போன்ற ஸ்டேட்டில் மெஜாரிட்டி 122 தேவை. ஆனால் அவர் வந்து ஜஸ்ட் வந்து 43 எம்எல்ஏ கையில் வச்சுட்டே வந்து 5 வருஷமாக சிஎம் இருந்தார்னா அது அவர் சாமர்த்தியம் தான். அவர் எப்படின்னா அந்த 41 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அதை வந்து ஜேடியோட ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சிஎம் இருந்தார். அப்புறம் அதை உடச்சிட்டு இங்கே பாஜக வந்து இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இப்படி மாறி தான் அவர் பண்ணுவார். ஆனால் இவர் மாறி ஆட்சி பண்ணாலும் என்னன்னா அவர் அந்த ஒரு குருமி சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தாலுமே
தன்னுடைய வாக்கு வங்கியை கரெக்டாக அவர் எந்த அன்னைக்கு போகிறார் அந்த அன்னைக்கு அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட ஒரு சாமர்த்தியமான தன்மை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே மக்களவை தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம். அவர் தான் வந்து இந்தியா அலையன்ஸுடைய அவர் தான் வந்து ஒரு சூத்திரதாரியாக இருந்தார், ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸாக இருந்தார் நிதிஷ்குமார் தான். ஆனால் கடைசியில் அவர் பல்ட்டி அடித்து நம்ம பார்த்தோம். அவர் மட்டும் பல்ட்டி அடித்து போகாமல் பீகார் எலெக்ஷனில் மொத்தமே அங்கே என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக ஜேடியு இந்த கூட்டணி அப்படியே அங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட இவங்க வந்து காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 சீட்ஸ் 7 சீட்ஸ் தான் கிடச்சி, மற்றபடி எல்லாமே அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி அவர் போனார்னா அப்படியே தன்னோட வாக்குகளையும் எடுத்துகிட்டு போகிறாரு, கவனிக்கத்தக்க விஷயம். ரெண்டாவது அவர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அதை ஒதுக்கி தள்ளவே முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்களோட ஆதரவு அப்படிங்கிறது. அந்த பெண்களோட ஆதரவு அவருக்கு பெற்றதுக்கு காரணம்னா இந்தியாவிலே ஒரே ஒரு ஸ்டேட் குஜராத்தும் சொல்லுவாங்க, ஆனால் குஜராத் வந்து அங்கே சின்னாரி வேறு. பட் பீகார் என்னன்னா மதுவிலக்கு மாநிலம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே மதுவிலக்குங்கிறது வந்து அதை பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி அதை நடைமுறையில் வச்சிருக்காங்கன்னா வேற சில மது வகையெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அஃபிஷியலாக மதுங்கிறது அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ராஹிபிட்டட் தான். இதனால என்னவோ தெரியல வந்து அங்கே இருக்க பெண்களுடைய வாக்குகள் வந்து நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக இருக்குது. அது கொண்டு வந்தது இவர் தான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ தான் இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது பெண்களுடைய வாக்குகளை கைப்பற்றுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சார். என்னன்னா தேர்தலுக்கு 10 நாள் முன்பு வந்து அங்கே இருக்க பெண்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ஸ்கீம்ஸ் ஆரம்பித்து 10,000 கொடுக்கக்கூடிய ஒரு சொந்த தொழில் செய்வதற்காக ஒரு 10,000 வழங்குறது திட்டம். அந்த திட்டத்தை வந்து 10 நாள் முன்பு தான் ஆரம்பித்து அக்கௌண்ட்டில் போட்டார். கிட்டத்தட்ட 75 லட்சம் குடும்பங்கள் அதனால் பயன்பெற்றிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பணம் விஷயம் வந்து கிரவுண்டில் எதிரொலிக்காது, அது வந்து மக்கள் வந்து கடைசி நேரத்தில் கொடுக்குறனால அதை ஒமிட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பல அரசியல் ஆர்வலர்கள், தேர்தல் உறுப்பினர்கள் சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தது அப்படி இல்லை. ஏன்னா எலெக்ஷன் நடந்த போதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இந்த மாதிரி பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2 பேஸில் நடந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 66% நினைக்கிறேன். அதில் பெண்களோட வாக்குகள் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி அதிகம். ஸோ வந்து கிட்டத்தட்ட 7% பெண்களோட வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் ஒருவேளை இந்த ஸ்கீம்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இப்போ இந்த ரிசல்ட் வரும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பெண்கள் வாக்குகள் வந்து நிதிஷ் கனிக்கு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஃபீல்டில் போய் பார்த்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து தேஜஸ்வி மீது அங்கே இருக்க மக்களுக்கு காதல் இருக்குது, ஆனால் நிதிஷ் மீது கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆனால் தேஜஸ்வி மீது காதல் இருக்குது அப்படின்னா அந்த காதல் ஏன் வந்து ரிசல்ட்டில் எதிரொலிக்கல அப்படின்னு நமக்கு தெரியல. ஆர்ஜேடி வந்து ரொம்ப வீக்காக போயிட்டுருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து 75 எம்எல்ஏ சீட்ஸ் கையில் வச்சுருந்தாங்க. இந்த முறை இப்போ முன்னிலையில் நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 35 சீட்ஸ்லன்னு தான் வந்து ஆர்ஜேடி முன்னிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனிவே இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி கேமெட்ஸ் கிரவுண்டில் ஒர்க் ஆகலை. மற்றபடி நீங்கள் கேட்குற மாதிரி வந்து ஒரு அரசு நிர்வாகத்துக்கு எதிரான விஷயங்களோ அல்லது தனிப்பட்ட நிதிஷ்குமாருக்கு எதிராக இடையில ஒரு சர்வே கூட வந்துச்சு, சி ஓட்டர் சர்வே நினைக்கிறேன். நிதிஷ்குமார் நீங்கள் சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக தேஜஸ்வி ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா 2 பேருக்கும் அந்த அளவு வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்கேலில் வந்து இவர் தான் லீடில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து என்டி என்ன சொன்னாங்கன்னா எங்கள் சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது அவங்க சொல்லலை. அமித்ஷா என்ன சொன்னார்னா நாங்கள் வெற்றி பெற்றதை அப்புறம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிதிஷ்குமார் சிஎம் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணல. ஆனால் நிதிஷ்குமார் ஓரம் கட்ட மாட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. ஓரம் கட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து கிளியராக சொல்லிட்டாங்க எங்கள் சிஎம் கேண்டிடேட் தேஜஸ்விங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் சந்திச்சாங்க. பட் இங்கே அதை சொல்லலை. பட் சொல்லாமல் போனாலும் நோவத்தில் மறுபடியும் நிதிஷ்குமாரும் பிரதமர் மோடி இந்த இரட்டையர்கள் கொண்ட அந்த தலைமைக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியான ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காங்க, பெரிய வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ இந்த பீகார் தேர்தலுக்காக ராகுல் காந்தி வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் வகுத்த வியூகம் வந்து இப்போ தோல்வி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ராகுலோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது. அவர் வந்து என்னென்ன வியூகம்லாம் செஞ்சார்னா வந்து அந்த ஓட் சோரி விவகாரத்தை ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாக்கு திருட்டு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெல்லியில் ப்ரெஸ் மீட் நடத்தி எப்படிலாம் மக்களவைத் தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதமாக சில விஷயத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் டொமைனில் கொண்டு வந்து வச்சார். அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செஞ்சார். அப்புறம் வந்து கர்நாடகா ஆளும் தொகுதியில் நடந்த பிரச்சனையை சொன்னார். அதே மாதிரி ஹைட்ரஜன் கொண்டு போட்டார். பீகார் எலெக்ஷன் நாளைக்கு வந்து ஹரியானா மாநிலத்தில் எப்படி ஒரு ஆட்சியை திருடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஹைட்ரஜன் குண்டெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சார். அதே மாதிரி பீகாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட் சோரி விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து 110 சட்டமன்ற தொகுதியில் பிளான் பண்ணி அங்கே வந்து ஒரு பெரிய யாத்திரை செஞ்சார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ப்ளஸ் இவர் நம்ம ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி இரட்டையர்களாகவே வந்து அந்த யாத்திரை செஞ்சாங்க. ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு. வந்து அங்கிருந்து அந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய எமர்ஜி ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை முடிச்சதுக்கு அப்புறமே கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த யாத்திரை நடக்கிறதுக்கு முன்பு என்னன்னா
எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் மீது திருப்தி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இந்தியா அலையன்ஸினுடைய அங்கே இருக்க மகாகட்பந்தன் கூட்டணியுடைய ஆர்ஜேடி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி என்ன சொன்னார்னா, தேர்தல் புறக்கணிப்புன்னு சொன்னார். இந்த முறை பீகார் சட்டமன்ற தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம். காரணம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய நடத்தைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னார். ஸோ வந்து அப்போ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ராகுலோட அந்த யாத்திரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தி அந்த பேரணி கிட்டத்தட்ட 110 சட்டமன்ற தொகுதி பண்ணிட்டு 110 சட்டமன்ற தொகுதியை கூட்டணியில் கேட்டு பெறணும், எலெக்ஷனுக்காக ஒரு பிளான் பண்ண மாதிரியான ஒரு இதுவாக தான் அது முடிஞ்சிச்சு. சரி, ரைட், ஓகே. தேர்தல் புறக்கணிப்புனா அதில் தெளிவான முடிவில் இருக்கணும். ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? இப்போ இன்னைக்கு பவன் கரா காங்கிரஸுடைய சீனியர் வந்து அவர் என்ன அறிக்கை வர்றாருன்னா, எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி மூலமாக 65 லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்காளர் பட்டியலை நீக்கிட்டாங்க. ஸோ வந்து நீக்கப்பட்டது முதல் தெரிஞ்சிருச்சு, அங்கே வந்து பாஜக தான் வெற்றி பெற போகிறாங்க, அந்த அலையன்ஸ் தான் வெற்றி பெற போகிறாங்க, அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. முன்கூட்டியே திட்டமிட்டுட்டு தேர்தல் நடத்துறதுங்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இது பேச வேண்டிய பேச்சு இல்லை. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பேசியிருக்கணும். சப்போஸ் அந்த நடவடிக்கை மீது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போவே வந்து நீங்கள் தேர்தல் புறக்கணிப்புன்ற, ஏன்னா தேஜஸ்வி சொன்னார், இவர் உங்களுடைய ஆர்ஜேடி பீகார் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அலையன்ஸுடைய பார்ட்னர் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க யார், தேஜஸ்வி ஏதோ சொன்னார், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம், காரணம் இந்த மாதிரியான விஷயம்னு சொன்னார். அப்போ காங்கிரஸாக ஒரே குரல் அந்த விஷயத்தை பேசியிருக்கணும். அங்கே இருக்க ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸ் சிபிஎம்எல் இருக்காங்க, எம் இருக்காங்க, இந்தியா மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, இவ்வளோ பேர் அதில் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் பேசியிருக்கலாம்ல, ஒரே டோனில் பேசியிருக்கலாமே, தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் தேர்தலில் பங்கெடுத்துட்டீங்க, இவ்வளோ பயாஸ்டாக இருக்குது. எஸ், உண்மையிலே நாங்களும் ஒத்துக்கிறோம். பத்திரிகையாளராக இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம், ஞானேஷ்குமார் தலைமையிலான இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அவங்களோட நடவடிக்கைகளிலிருந்து பிறகு பார்த்தீங்கன்னா யார் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வகுக்கப்பட்ட அந்த விதியில் வந்து பிரதமர் மோடி கொண்டு வந்த சட்ட திருத்தம் விஷயமா இருக்கட்டும், சமீபத்தில் தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே உண்மையிலே இந்தியாவில் தேர்தல் ஆணையங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இல்லை, அது ஒரு பயாஸ்டு பாடியாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது மாற்றுக்கிறது இல்லை. அதுவும் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய அதிரடியான சில குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையிலே வந்து புருவத்தை உயர்த்தும் வகையில் ரொம்ப ஆச்சரியத்தக்கப்பட விஷயமா தான் இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். பல இடங்களில் ஈவிஎம்ல குளறுபடி இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். அது ரேண்டமாக அங்கங்கே வருது, ஆனால் ஒட்டுமொத்தமானு சொல்ல முடியாது, அங்கங்கே நடக்குது. நம்ம பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராவில் கூட அந்த சட்டமன்ற தேர்தலில் கோலாப்பூர் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மக்களே வந்து திரும்ப மறுதேர்தல் நடத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அந்த மாதிரி அங்கங்கே சில பிரச்சனை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா சொல்ல முடியல. ஆனால் அதை ஏன் ஒரு குரலில் பேச மாட்டேங்கிறீங்கிறது நமக்கு ஒரு விஷயம் வருது. மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தல்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு எலெக்ஷன் நடத்தினாங்க. அதுக்கும் சைமல்டேனியஸாக வந்து இதுக்கும் நடத்தினாங்க. ஜார்க்கண்டுக்கும் எலெக்ஷன் நடத்தினாங்க. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கவர்மெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா அலையன்ஸ் ஹேமந்த் சோரன் கவர்மெண்ட் முக்தி மோர்ச்சா பார்ட்டி காங்கிரஸ் அலையன்ஸஸ் தான் ஜெயிச்சாங்க. அங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இவர் ஃபரூக் அப்துல்லாவோட பார்ட்டி, இது நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் அலையன்ஸஸ் தான் வெற்றி பெற்றாங்க. ஓகே. ஆனால் மகாராஷ்டிராவில் தோல்வி சந்திச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் வந்து வெற்றி பெற முடியல. மகாராஷ்டிராவில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிச்ச இடத்துல வந்து இவங்க எதுவும் பேசலை, தோற்ற இடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. எஸ், நமக்கு இது புரிஞ்சிக்கவே முடியல. இந்த விஷயத்தில் என்னென்னா, வெற்றி பெற இடத்துல நம்ம அதை பேச மாட்டோம், தோல்வியுடைய இடத்துல திரும்ப பேசுகிறோம். அப்படிங்கும்போது அங்கே வந்து என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஹரியானா எலெக்ஷன் இருந்துச்சு. ஹரியானா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே சோஷியல் இன்ஜினியரிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் 0.1% தான். அதாவது பாஜக அலையன்ஸ்க்கு வந்து 42.1, இவங்களுக்கு 42.2 அப்படின்ற மாதிரி 0.1 தான் இருக்கும். ஆனால் சீட்ஸாக கன்வெர்ட் ஆனது 10 சீட்ஸ் கன்வெர்ட் இருப்பாங்க. அது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான சீட்ஸ் வந்து 10 சீட்ஸ் கன்வெர்ட் இருக்கும். அந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க்கு கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த அந்த எலெக்ஷன் பூத்தில் அந்த இவிஎம்மில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபுல் டே யூஸ் பண்ண அந்த இவிஎம் மிஷினில் பேட்டரி பர்சன்ட் 90% எப்படி இருக்குது, நிறைய குறைஞ்சிருக்கு, எப்படி 10% குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் எழுப்புனாங்க. இவிஎம்மில் குளறுபடியா இல்லை விஷயங்கள் ரேண்டமாக மாறி இருக்குது, ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுல பெரிய டஃப் நமக்கு இருக்குது. இவிஎம்மில் வந்து நேர்மையாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய பல்வேறு நடத்தைகளில் வந்து பல சந்தேகங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கெல்லாம் தொடுக்கப்படுது. அதுவும் ஏடிஆர் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வந்து பல வழக்குகள் தொடுத்துருக்காங்க. மூத்த அட்வொகேட் திரு பிரசாந்த் பூஷன் வந்து பல்வேறு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து முன் வச்சிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கே சில கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாரு. மிஷின் ரீடபிள் ஃபார்மட்ஸ் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீக்கிறதுக்கு சில மெக்கானிசம் இருக்குது, அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே சொல்கிறாரு. அந்தளவுக்கு விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு தேர்தலை சந்திச்சுட்டு தேர்தல் தோற்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்படி ஒரு காரணம் இன்னைக்கு பவன் கேரா சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பதிலோ, ராகுல் காந்தி பாருங்கள், ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அவர் இங்கே ஃபீல்டே இல்லை, அவர் எங்கேயோ யூரோப் கண்ட்ரியில் எங்கே இருக்காருன்ற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனா அப்படின்ற டவுட் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் எதிர்க்கட்சின்ற அந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கு.
10 வருஷத்துக்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. ஆளுங்கட்சினா கூட்டணி யூபிஏ கவர்மெண்ட்ல ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சின்ற அந்தஸ்தை கூட இழந்துட்டாங்க அவங்க. இப்போதான் அந்த அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்தியா அலையன்ஸ்னு ஒரு விஷயம் உருவானதுனால தான் இன்னைக்கு அந்த இடத்த கைப்பற்றிருக்காங்க. கைப்பற்றுறதுக்கு உடனே இந்தியாவே சம்பிச்சு போற அளவுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய வேண்டாமா? தினந்தோறும் ராகுல் காந்தி என்னடா அறிக்கையோட போறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவை எதிர்பார்க்கணும். பிரதமர் மோடிக்கு ஒரு பயத்தை வரணும். இன்னைக்கு ராகுல் காந்தி எந்த விஷயத்தை கையில் எடுக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்து ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு அரசியலை செஞ்சா மட்டும்தான் பாலிடிக்ஸ்ங்கிறது செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து இந்திய பாலிடிக்ஸ்ங்கிறது ஜனநாயகங்கிறது ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அது அந்த ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் மிஸ் ஆயிடுச்சோ, இவ்வளோ பெரிய இதுக்கப்புறம் 2024 மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு காங்கிரஸுக்கு ஒரு 100 MP கிடச்சி வலிமையான எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் இங்கே மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் கற்றுக்க முடியும். டிஎம்கே கிட்ட தான் அதை கற்றுக்க முடியும். டிஎம்கே கிட்ட பண்ணுற எதிர்கட்சி அரசியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு வரைக்கும் அதில் நேஷனல் பார்ட்டிஸ் என்ன பாஜக இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் டிஎம்கே அது வந்து ரொம்ப கிளியராக கொள்கை ரீதியாகவும் இருக்கும், நிர்வாக ரீதியாகவும் இருக்கும், பின் பாயிண்டாகவும் அவங்களோட பாலிடிக்ஸ் இருக்கும். ஆளுங்கட்சியார் நல்லா கவனிங்க. 2016-21 எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக ஆட்சியில் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாடு நடந்துச்சு. அவ்வளோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% போராட்டத்தை டிஎம்கே தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. பெரிய போராட்டம், நல்ல பல போராட்டங்கள் கையில் எடுத்தாங்க. ஆளும் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கும். அவங்க இப்போ ஆளுங்கட்சியை மாறிட்டாங்க, 21 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கூட மத்திய அரசோட ஃபைட் பண்ணுறதுல இப்போ அவங்களாம் ஒரு எதிர்கட்சியாக இருக்காங்க. இப்பவும் சொல்கிறேன், இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மத்திய அரசு ஃபைட் பண்ணும்போது அவங்க வந்து மத்திய அரசோட ரைட் சம்மந்தமாகவோ இல்லை நிர்வாக ரீதியாகவோ இல்லை நிதி சம்மந்தமான விஷயமாவோ ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் இப்போ அந்த காலத்தை ஆக்குபை பண்ணுறாங்க. அங்கே வந்து ஏடிஎம்கே ஸ்க்ரீனில் இருக்கிறதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எதிர்கட்சினா இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான பிளே வந்து ராகுல் காந்தி பண்ண மாட்டேங்கிறாரு, காங்கிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் புரியல நமக்கு வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டு இல்லாமல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் வந்து இவ்வளோ சீட்ஸ் நீங்கள் ஏன் கேட்டு பெற்றுங்க, கிட்டத்தட்ட 60 சீட்ஸ் 70 சீட்ஸை கேட்டு பெற்றிருக்காங்க. இந்த கூட்டணி 60 சீட்ஸ் கூட்டு பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இன்னைக்கு இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 6 தொகுதியில் லீடிங்கில் இருக்கீங்க. 6 தொகுதி சிபிஎம்எல் ஸ்ட்ராங். அங்கே சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேர்த்தையும் தாண்டி சிபிஎம்எல் மாவோயிஸ்ட் லேனிஸ்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி. தீபங்கர் பட்டாச்சாரியன்னு நினைக்கிறேன் தலைவர். அந்த பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்க வந்து 12 சீட்ஸ் என்னமோ வாங்கியிருக்காங்க. 12 சீட்ஸாக எத்தனை நினைக்கிறேன். அவங்க வந்து 6க்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து காங்கிரஸ் கொடுத்தது வந்து நீங்கள் எம்எல்கே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான வியூஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்கு. அதான் இந்த காங்கிரஸோட பின்னடைவு தான் ஆர்ஜேடியோட பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக. எஸ், உண்மையிலே அது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆர்ஜேடிக்கும் சில தனிப்பட்ட பலவீனங்கள் அங்கே இருக்கு. அதாவது ஆர்ஜேடி கட்சிங்கிறது என்னன்னா, இந்தியாவிலே பாஜகங்கிற ஒரு மதவாத கட்சி, பாஜகவோட கூட்டணி வைக்காத கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் தான். இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஐ எம்எல் யாரும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க எப்போதும். சரியா? அதோட துவக்க காலகட்டத்திலையும் வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டு வெளியில் இருக்கிற இன்னொரு கட்சி எதுனா ஆர்ஜேடி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதாதள் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, லாலு பிரசாத் யாதவோடைய பார்ட்டி தெளிவாக இருப்பாங்க. அதில் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுப்பாங்க. அதுக்காக என்ன விலையானாலும் கொடுப்பாங்க, சிறைக்கு போக தயாராக இருப்பாங்க, என்ன விஷயம்னாலும் தயாராக இருப்பாங்க. எஸ், குட், அது நல்லா, அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் மற்ற விஷயங்கள் இப்போ என்னாச்சு? சமூக நீதி காத்த ஜெயபிரகாஷ் நாராயணோட மண் அது. அந்த மண்ணிலேருந்து அந்த ஜெயபிரகாஷ் நாராயணோட ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக அவருடைய என்ன சொல்கிறது சிசிய பிள்ளைகளை தான் வந்து லல்லு பிரசாத் யாதவும் இப்போ நிதிஷ்குமாரும் வந்தாங்க. ஆனால் நிதிஷ்குமார் இன்னைக்கு அரசியலில் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் வாரிசு அரசியல் போயிட்டு ஒன்றும் காணாமல் போயிட்டார். இவருக்கு வந்து இவரோட இன்னொரு மகன் இருக்கா பாருங்களா, தேஜஸ்வி பிரதாப் இருக்கார்ல, அவரே இன்னொரு இடத்துல போட்டி காம்படிஷன் நின்றுருக்கார். ஃபேமிலியிலேருந்து வந்து நின்றுருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஃபேமிலி பாலிடிக்ஸில் போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சுன்னு வைங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆர்ஜேடி யாதவ் பார்ட்டியாக மாறிடுச்சு. சோசியல் ஜஸ்டிஸ் பேசின பார்ட்டி தனிப்பட்ட அந்த யாதவ் பார்ட்டின்னு அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு பேர் மாறிடுச்சு. எல்லா சமூகத்தையும் அக்காமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேர் அது இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஆர்ஜேடி ஒரு பெரிய பலவீனமாக இருக்குது. இதெல்லாம் அங்கே ஃபீல்ட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து பாஜக எதிர்த்து அரசியல் செய்வதற்கு இந்த ஒற்றுமை போதாது. உங்ககிட்ட நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் மீது பிரச்சனை எஸ் இருக்கு, ஓகே. ஆனால் அந்த பிரச்சனையை ஒரு குரலில் பேசுங்க. குழப்பமாக இருக்குது, மக்களை குழப்புறீங்க, எல்லாரும் மக்களை குழப்புறீங்க. இந்த இவிஎம்ல குற்றச்சாட்டுங்கிறீங்க, நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் குற்றச்சாட்டுங்கிறீங்க, சொல்லி முடிச்சு அடுத்த எலெக்ஷன் வந்து மறுபடியும் அதில் போய் பங்கெடுக்கிறீங்க. மக்களை ஏன் குழப்பத்தில் தள்ளுறீங்க? இப்போ பாருங்க, இந்த 62 லட்சம் பேர் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, நீக்கப்பட்டவங்க மூலமாக அந்த நீக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட வந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. அப்புறம் அப்ஜெக்ஷன் தெரிவித்து 21 லட்சம் பேர் ஆட் ஆயிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது 47 லட்சம் பேர் எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டாங்கன்ற பிரேக்கேஜை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல. அதில் எத்தனை பேர் இறந்து போனவங்க சொல்கிறாங்க. இறந்து போனவங்க ஒரு 20 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 30 லட்சம் பேர் பர்மனெண்டாக மைக்ரேஷன் ஆகிட்டாங்க, 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க யார் பர்டிகுலர்ஸ் கொடுக்கணுமா இல்லையா, அதை தான் கிராஸ் செக் பண்ண முடியும். அது கேட்காம ஆர்ஜேடி காங்கிரஸ் அங்கே ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல நமக்கு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்க 47 லட்சம் பேர் நீக்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமாக,
அதன் மூலமாக தேர்தல் நடந்து முடிஞ்சு அங்கே எந்த விதமான பிரச்சனையும் நடக்கல, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அதுக்கு ஆதரவாக இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக பேசிட்டு இருக்காங்க, பாஜக பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே டிஎம்கே கூட்டணி, அது காங்கிரஸ், டிஎம்கே, விசிகா, சிபிஎம், இந்த அலைன்ஸு எஸ்ஐஆர் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. எஸ்ஏஆருங்கிறது பேன் இண்டியா சப்ஜெக்ட்டுங்க. அப்போ பேன் இண்டியா அளவில் உங்களுக்கு ஒரே நிலைப்பாடு தானே இருக்கணும். ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு நிலைப்பாடு மாறுது? பீகாரில் என்ன நிலைப்பாடு, இங்கே தமிழ்நாடு அதே நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைப்பாடு தான் உங்களுக்கு வந்து இதுக்கும் கேரளாவுக்கும் இருக்கணும். அப்போ தானே பாஜக எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். அப்போ தான் இந்த இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கிற எலெக்ஷன் கமிஷனில் தப்பு இருந்துச்சு, அதை கரெக்டாக கேள்வி கேட்க முடியும். ஸ்டேட்டுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் மக்களுக்கு குழம்ப மாட்டாங்களா இல்லையா? ஸோ வந்து ஒரு தெளிவற்ற ஒரு பாலிடிக்ஸாக தான் எதிர்க்கட்சிகளோட பாலிடிக்ஸ் இருக்குது. ஓகே, எனவே இது அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகர்ந்து பொறுத்து வந்து பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் பாடம் கற்றுக்கிறது நிறைய பாடங்கள் இதில் கிடைக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ பீகார் தேர்தல் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு. இது தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும்? கட்டாயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா, தமிழ்நாட்டில் டிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு பார்கெனிங் பவர், காங்கிரஸுடைய பார்கெனிங் பவர் இது கட்டாயம் குறைக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி 50 கேட்கலாம்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து 2014 செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத காங்கிரஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து கட்டாயமாக வந்து அதில் வந்து பல பேர் வந்து எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சி, மாநில கட்சி அளவில் சுருங்கிரும். இப்போ விசிகா, சிபிஎம், சிபிஐன்ற மாதிரி எல்லாமே 6-6ன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளும் தள்ளப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி கூடுதலான சீட்ஸ் கேட்டு பெறணும்னு சொல்லி ஒரு 50க்கு மேலே பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் வந்து கிறிஸ் சோடங்கர் அவர் என்ன சொல்றாங்க, 110 தொகுதிகள் 120 தொகுதியில் நம்ம டார்கெட் பண்ணோம், 120 தொகுதியில் ஒர்க் பண்ணிட்டு நம்ம எலெக்ஷன் வரும்போது அந்த 120க்குள்ளேருந்து நம்ம வந்து மேக்ஸிமம் சீட்ஸை கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது 50+60% சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரில் நடந்த படிப்பினைகள், இப்போ இந்த பீகாரில் நடந்த படிப்பினைகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது காங்கிரஸோட பார்கெனிங் பவர் வந்து கட்டாயமாக இன்றைக்கி 0 ஆயிரும். சப்போஸ் நாளைக்கு ஸ்டாலின் என்ன பேசுனா கூட சீட் கேட்டேன்னா, பீகார் மாலை நாளைக்கு நடந்துடக்கூடாது, தேதி செய்யாத மாதிரி என்ன ஆக்கிறாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா இவங்க என்ன பேச முடியும்? ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் தானே வந்து நீங்கள் வந்து சீட்ஸை கேட்க முடியும். சீட்ஸ் கேட்கறது ஜஸ்ட் நம்பர்ஸ் இல்லை, கிரவுண்டில் ஒர்க் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்கணும். பொலிட்டிக்கல் ஒர்க்கே இல்லாமல் வந்து எலெக்ஷன் இடத்துல மட்டும் வந்து சீட்ஸை பற்றி பேசுறதுங்கிறது அது என்ன விதமான ஹெல்த்தியான பாலிட்டிக்ஸாக இருக்கும், அது என்ன விதமான ஒரு ஹெல்த்தியான கூட்டணிக்கு வழிவகுக்கும். ஸோ வந்து அதெல்லாம் இஷ்யூஸாக தான் வரும். அதனால் டிஎம்கேக்கு வந்து இதில் வந்து ஒரு ஹாப்பி தான். இது ஒரு ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அதை வச்சு ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இடையில என்னன்னா விஜய் வச்சு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வந்தது வந்து விஜய் மூலமாக நீங்கள் எங்களுக்கு சீட்ஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க, விஜய் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கூட பேச முடியாது. போயிட்டு போங்க. விஜய்க்கு நம்பர்ஸே தெரியாது, அவருடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல. நேஷனல் அளவில் உங்களுக்கு ஒரு அரசியல் செய்யணும், உங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட்டும் தேவைப்படும். விஜய்லாம் நேஷனல் அரசியல் அவர் 0 அவருக்கு, அவர் தமிழ்நாட்டு அரசியல் 0 தான் இருக்கிறாரு. அவர் எங்கே ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வச்சு நீங்கள் போனீங்களே எதையே நம்பி மண் குதிரை நம்பி அது ஆற்றுல இறங்கின கதையாக கரைஞ்சு போயிருவீங்க. அது அப்படி தான் போகும். சரி, ஓகே, அது அவங்க ஓன் ரிஸ்க், அவங்க என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டாங்க. ஆனால் டிஎம்கேக்கு ஒரு ஹாப்பி தான், இதன் மூலமாக அவங்க வந்து சீட்ஸை ரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். இப்போ பீகார் எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அடுத்த முதலமைச்சர் அங்கே யார் வருவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து இவங்க சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் சந்திச்சாங்க, அவங்க சொல்லலை. ஸோ அதனால் யார் அப்படின்ற ஒரு கேள்விங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது என்னன்னா, இப்போ முழுக்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை எங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டினால அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆர்ஜேடி காங்கிரஸ்னால இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. இந்த அளவுக்கு குறைஞ்சபட்ச வெற்றி அவங்க பெற்றதுனால, குறைஞ்சபட்ச சீட்ஸ் அவங்க பெற்றதுனால அவங்க காணாமல் போயிட்டாங்க. இப்போ முழுக்க சப்ஜெக்ட் எதை வச்சு போகுதுன்னா, என்டிஏக்குள்ள பாஜக வர்சஸ் ஜேடியூன்னு சொல்லி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஆனால் ஜேடியோட தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷனுடைய அவருடைய வயோதிகம் காரணமாகவும், அவர்கிட்ட வந்து முன்ன மாதிரி வந்து ஒரு என்ன சொல்ற ஹெல்த்தியான பார்ட்டிஸ் அவர் செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் வந்து அவர் ஓரம் கட்டுற பிளான் வந்து நீண்ட காலமாக இருந்துருந்துச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த ரிசல்ட் பார்த்தா முழுக்க நிதிஷுக்கு தான் மக்கள் ஆதரவு வச்சிருக்காங்க. நிதிஷும் பாஜகவும் சேர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்னன்னா, போன முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ் வந்து 43 சீட்ஸ் தான் வச்சிருந்தார், பாஜக 74 வச்சிருந்தாங்க. ஸோ வந்து பாஜக இல்லாட்டி அவர் ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. ரைட், ஓகே. இந்த முறை ஈக்குவலாக இருக்காங்க. மேபி என்னென்னா இப்பவும் கூடுதலாக வந்து ஜேடியோட பிஜேபி வந்து ஒரு 5 or 6 சீட்ஸ் வந்து கூடுதலாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போவும் அவங்க தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்படி ஸ்கோர் பண்ணும்போது இப்போ இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா சென்ட்ரலில் நிதிஷனுடைய ஒரு 12 எம்பிக்களோட ஆதரவு வந்து அங்கே தேவைப்படுது. யாருக்கு? மோடிக்கு தேவைப்படுது. அங்கே அவருக்கும் பெரும்பான்மை இல்லை. ஸோ அவர் அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஸ்டேட்டில் பாலிடிக்ஸில் இவருக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ண, இவருக்கு அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்க. இப்போவும் அந்த ஸ்பேஸை கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பாஜக அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் என்டிஏ வந்து ஒரு மாநில தேர்தல் நடக்கும்போது தங்கள் சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பிரதான கட்சி அதிமுக தான். அதிமுகவுடைய ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏவுடைய சிஎம் கேண்டிடேட்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதை வந்து எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அமித்ஷா அவர்கள். 10 முறை சொல்கிறேன்னா பாஜக அதிமுகக்குள்ளேருந்து ஒருத்தர் தான் சொல்கிறாரு, எக்ஸார் இதுன்னு தான் சொல்கிறத தவிர எடப்பாடி பழனிசாமிங்கிற சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆனால் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்லுவார், டெல்லி தலைமை பேசவே பேசாது. ஆனால் இவங்க அதிமுக சொல்லிட்டே இருப்பாங்க, நாங்கள் தான் அன்றைக்கே சொன்னார்ல,
அன்றைக்கே சொன்னார் நான் தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தான் அதை என்டாஸ் பண்ணுவாங்க தவிர அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இது அவங்ககிட்ட ஒரு பெரிய பேட்டர்னாக வச்சுருக்காங்க. யார் சிஎம் கேட்டேன்னு சொல்லாமலே எலெக்ஷனை சந்திக்கிறது. இப்போ அப்படி தான் பீகாரில் சந்திச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிதிஷ்க்கு கொடுக்க போகிறாங்களா அல்லது வந்து போதும் நிதிஷ் கொடுத்து போதும் அவர் ஓரம் கட்டுவோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கன்னா, ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா கூட ஜேடியோவில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சென்ட்ரலே பெரிய பவரில் இருக்காங்க. மோடி எதிர்த்து அமித்ஷா எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. சப்போஸ் அப்படி நாளைக்கு ஏதாவது பண்ணால் கூட ஜேடி 2ஆக உடைப்படும். ஸோ வந்து அதை நோக்கி தான் நகரப்போகுது. அப்படி ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா அமித்ஷா நிதிஷ் கேட்டுக்கிட்டு ஒதுங்கிட்டாருன்னா ஓகே. இல்லை ஏதாவது இதுன்னு பேசினாங்கன்னா கட்சி உடைக்க கூட தயாராக மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், அருணாச்சல் பிரதேசில் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஸ்டேட்டியாக கைப்பற்றினவங்க இவங்க. மகாராஷ்டிராவில் நம்ம 2 பார்ட்டி சரத்பவாரோட என்சிபி வந்து 2ஆக பிரிஞ்சு அது என்ன நடந்துச்சு, அஜித் பவார் தலைமையில் ஒன்று உருவாக்கி அது 2ஆக மாதிரி கட்சியோட சின்னம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான், இவங்க தான் ஒரிஜினல் என்சிபின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவசேனாவை வந்து 2ஆக உடச்சி ஷிண்டே தரப்பு சிவசேனா தான் வந்து ஒரிஜினல் பார்ட்டின்னு சொல்லி அவங்களுக்கு ரெகனேஷன் கொடுத்தது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க பல அரசியல் சித்து விளையாட்டை விளையாடிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் விளையாட்டை இந்த இடத்துலையும் விளையாடுவாங்கன்றது விளையாட மாட்டாங்க, நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நிதிஷ்க்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி இருக்குன்னு நம்ம புரியுது. வெற்றி பெற்றார் ஓகே. ஆனால் பாஜக எப்பவுமே தாங்க தான் அப்பர் ஹேண்டில் இருக்கும்னு நான் நினைப்பாங்க. அந்த இடத்த இப்போ எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நிதிஷ்க்கு ஒரு ஃபைட்டு காத்திருக்கு. இப்போ இனிமேல் பாஜக எப்படி சமாளித்து அடுத்த 5 வருஷத்தை கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லை அவருக்கு இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வந்து 122 வேணும். அது யார்ட்டுமே இல்லை. ஸோ வந்து அலையன்ஸ் தான். நாளைக்கு அந்த சிக்கல் வரவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வரும் நாட்களில் தான் நம்ம அதெல்லாம் பொறுத்து பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறத நோக்கி இது பிஜேபி நகர்றாங்கன்னா நிதிஷ்குமாரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு தேவையில்லையா? ஏன்னா இவங்க வந்து இங்கே மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. அப்போ அதை நோக்கி எப்படி நகர்வாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? பாஜக செய்யாதுன்னு நம்ம எதை வச்சு சொல்ல முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்ச கட்சி தான். அப்போ அவங்க எப்படி கவனிப்பாங்கன்னா, பீகாரில் வந்து சமீபமாக அந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அவங்களோட அரசியலுங்கிறது க்ரோத்தில் இருக்குது, வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. 2020 வந்து 74 எம்எல்ஏ ரீஜன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடிக்கு அடுத்து 2வது இடத்துல அவங்க தான் இருந்தாங்க. இப்போ இந்த முறை 80+, இது 5 வருஷம் ஆன்டிங் படிச்சுக்கு பிறகு 80+, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து அவங்களோட வளர்ச்சிங்கிறது க்ரோத்தை நோக்கி போகுது. இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இந்த தனிப்பட்ட முறை நம்மளாலே வந்து ஒரு 80+ வாங்க முடியுது. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணோம்னா இனிமேல் வந்து நமக்கு கூட்டணி தேவைப்படாது, நம்மளே பார்த்துக்கலாமே அப்படின்ற இடத்துக்கு அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் கட்சி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க, பாஜக மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஸ்டேட்டோ சரி சென்ட்ரலோ சரி. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் துணிஞ்சு பார்க்குறவங்க அவங்க. ஸோ வந்து அந்த முயற்சி அவங்க போட்டு பார்ப்பாங்க. அதை ஒதுக்கி தள்ள முடியாது. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. வெஸ்ட் பெங்காலில் 2014 வந்து 3 எம்எல்ஏ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி 73 எம்எல்ஏ இருக்காங்க, 70+ எம்எல்ஏ இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி ஆப்போசிட் பார்ட்டி ஆகிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இடதுசாரி கட்சியான சிபிஎம் ஆளுங்கட்சியாக இருந்த கோட்டையாக இருந்த அந்த இடம் அது வந்து அதுக்கப்புறம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றுறது. திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றி எதிர்கட்சியான இடத்துல இருந்த சிபிஎம் இன்றைக்கி வந்து எதிர்கட்சின்ற அந்தஸ்திலேருந்து இன்றைக்கி அந்த இடத்துல மதவாத சக்தியாக பாஜக வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த முறை வெஸ்ட் பெங்காலுக்கு பெரிய கடுமையான ஃபைட் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இந்த முறை ஆளுங்கட்சியாகத்துக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்தவங்க இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி நோக்கி எதிர்கட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து ஆளுங்கட்சி நோக்கி நகர்றதுக்கான ஒரு பெரிய பிளானோடு தான் நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பீகாரை பொறுத்த வரைக்கும் ஓகே முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நம்ம ஜேடியோடைய சப்போர்ட்டில் வந்துட்டு இருந்தோம் 2 முறை. இனிமேல் அவங்க ஓரம் கட்ட ஆரம்பிப்போம், நம்மளே வளர்ந்துப்போம் அப்படின்ற இடத்துக்கு அவங்களும் வளர ஆசைப்படுவாங்க. அது அவங்களோட அல்டிமேட் எய்ம் அதுவாக தானங்க இருக்கும் அவங்களுக்கு. அதனால நகருவாங்க. இப்போ இது மூலமாக இந்த ரிசல்ட்டு ஜேடியோட நிலைமையை பார்த்து இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்கிறேன், இவருக்கும் நெருக்கடி இருக்கா. அங்கே ஸ்டாலினுக்கு ஒரு கெயின் இருக்குது. அங்கே வந்து பீகார் நடந்ததை வச்சு அவரால் பார்கெயின் பவர் காங்கிரஸால் அதிகமாக கேட்க முடியாதுங்கிறதுனால ஒரு ஹாப்பினஸ் இவருக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, இப்போ அடுத்து தமிழ்நாட்டு எலெக்ஷனில் அமித்ஷா கேட்குறது எடப்பாடி கொடுத்தாகணும். கொடுக்க மறுத்தா வந்து பெரிய சிக்கல் காத்திருக்குல்ல. இப்போ அங்கே என்ன நடக்க கொடுத்தாலும் பிரச்சனை இருக்குது, கொடுக்காட்டியும் பிரச்சனை இருக்குது, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து பிஜேபி பேசுகிற இடத்துல இருக்குது. ஏன்னா தொடர்ச்சி எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றுட்டே வராங்க. டெல்லியில் 27 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி கைப்பற்றாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி காலியாச்சு, எதிர்கட்சி எடுத்து காங்கிரஸ் கட்சி ஸ்க்ரீனில் இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆண்ட ஸ்டேட் அந்த ஸ்டேட்டு நீங்கள் அவங்க அந்த ஸ்டேட்டு ஸ்க்ரீனில் இல்லை. எது டெல்லியில் தேசிய அரசியல் பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் தமிழ்நாடு காலத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இங்கே இருக்காங்க. அதிமுக தாங்க இருக்காங்க, அது மாற்றுக்கிறது இல்லை. இந்த முறை அதிமுக ஏன்னா இப்போ பீகாரில் கிடைச்சது ஒரு புத்துணர்ச்சியோட வந்து அடுத்து பேசுவாங்க. இவங்க வீழ்த்ததுக்கு யார் இருக்காங்க? இப்போ பாஜக வீழ்த்ததுக்கு யார் இருக்காங்க? காங்கிரஸ் பலவீனப்பட்டிருக்காங்க, பீகாரில் பலவீனப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் தான் தமிழ்நாட்டை வேணால் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் தான் ஆள். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வந்து அவங்க நெகோசியேஷன் பவர் அதிகப்படுத்துவாங்க. இப்போ காங்கிரஸுக்கு எப்படி நெகோசியேஷன் பவர் குறைஞ்சிருக்கோ அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாஜக நெகோசியேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. இது வந்து இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்ளை தான் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணும்போது தமிழ்நாட்டில் பாஜக கூடுதலான சீட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி காத்திருக்கு அப்படிங்கிறதா இதோட சிம்டம்ஸ் என்னன்னா, இவருக்கு நெருக்கடி காத்திருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் நெருக்கடி என்னன்னா, திமுக அதிகமான சீட்ஸை கொடுக்காது அப்படிங்கிற காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அங்கே பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருந்துச்சு, அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும்.
அங்கே பிஜேபி பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் எதிரொலிக்கும். ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடி இருக்குது. பாஜக செய்யாது நம்ம எதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. அவங்க எதை வேணாலும் டெஸ்ட் பண்ண தயாரிக்கக்கூடிய கட்சி தான் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே என்னென்ன சொல்லணும்னா, பீகாரை பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பாஜக வளருவது, இந்த தேசிய கட்சி வளருவது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் காங்கிரஸோட வளர்ச்சி மாதிரி கிடையாது. அது இந்த தேசிய கட்சி என்னன்னா, வேற தன்னை தவிர எந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி, குறிப்பாக ரீஜன் பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க எதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற கட்சிகள் அந்த பாஜக கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவங்களோட வளர்ச்சி மற்ற கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அரசியல் களம் எதை நோக்கி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.